சரி எப்படி இன்டர்பிரட் பண்ணுவோம்? அவனே ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்ன்றான். அப்ப அவனே ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் சொன்னா நம்மளுக்கு தெரியும்னு given that A is orthogonal matrix. Given that A is orthogonal matrix. கரெக்டாமா? Yes sir. சோ அப்படினா என்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். A into A transpose equal to I. டைரக்டா கிடைக்கின்றான். அப்ப இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவல் என்ன? 1 O triple 3/3 மேட்ரிக்ஸ் 1 0 0 0 0 1 0 0 0 1. ஓகே வெரி குட். அப்ப இத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? A ஓட வேல்யூ 1/7 6 minus 3A 6 minus 2 6 2C 3 A transpose 1/7 அப்படியே தான் இருக்கும். A transpose ஓட வேல்யூ 6 6 2 minus 3 minus 2C A 6 3. Okay David, very good. Equal to 1 0 0 0 0 0 1 0 0 0 1. அப்போ 1/7 into 1/7 1/49 கரெக்ட்டுங்களா? 49. சொல்றேன் என்ன 6 minus 3A 6 minus 2 6 2C3 2C3 நான் மாத்தி போட்டு நினைக்கிறேன். இது B ன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? நம்ம மேட்ரிக்ஸ் பாருங்க. இந்த டேர்ம் P. அப்ப B இதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி வருது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. இந்த டேர்ம் என்ன B. Yes sir. இது B. அப்ப இங்க வர்றது இதுவும் B தான், not cos 6. கரெக்ட்டுங்களா? Yes sir. அப்ப இந்த இடத்துல வர்றது என்ன B. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. லெட்டர் B 6 ஒரு மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. Yes அப்ப sir. என்ன இதுவும் 6B 2 minus 3 minus 2C A 6 3 is equal to 1 0 0 0 1 0 0 0 1. இந்த 49 இருக்குல்ல, அந்த 49 இங்க மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்புறம் இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இங்க அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இங்க ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அப்ப என்ன நடக்குது சொல்லுங்க. மல்டிப்ளிகேஷன் தெரியுமா? 3/3 தெரியும் சார். சொல்றேன். 36 plus 9 plus A square 6B 6B plus 6 plus 6A 12 minus 3C plus 3A 6B plus 6 plus 6A B square plus 4 plus 36 2B minus 2C plus 6 are 18 26 minus 3C இல்ல 26 னா 12 தானே? Yes sir. 12 3C 12 minus plus 3A கரெக்ட். Yes sir. ஓகே அடுத்து 2B minus 2C plus 18 plus 8A வா? 18 sir. 18 18 18 Yes sir. Check 36 இல்ல இப்ப நம்ம கடைசி இது போறோம் கரெக்ட்டுங்களா? அப்ப இதுவும் தானே மல்டிப்ளை பண்றோம். அப்ப எப்படி இங்க 3B வந்தது? 2B sir. அதான் கேக்குறேன். 2B தானே? 2B தான் sir. 2B minus 2B plus 18. ஓகே அது மட்டும் தான் மிஸ்டேக் ஆன மாதிரி அதான். Yes sir. 2B 4 plus C square plus 9 4 plus C squared plus 9 C கூட எவ்வளவு 49 உள்ள மல்டிப்ளை பண்ணிடுவோம். இந்த 49 இருக்குதுல அதை கொண்டு போய் அங்க மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப என்ன ஆகும்?
49 0 0 0 49 0 0 0 49. அவ்வளோதான் கண்ணு. வெரி குட். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் தான். அப்போ என்ன பண்ண போறீங்க? Corresponding elements are equal. 49 போட்டலாமா? அப்போ a ஸ்கொயர் பிளஸ் a பிளஸ் 36 ஈக்குவல் டு 49. Sir, அது 9 sir. என்னம்மா? 36 plus 9 plus a square. ஓ, நான் மாற்றி போட்டுனா ஓகே பார்த்துக்கலாம். பார்த்தியா என்ன எவ்வளோ மிஸ்டேக் இருக்கு? 36 ப்ளஸ் 9 கரெக்டுங்களா? Yes sir. ஓகே. கரெக்டாமா? Yes sir. அப்போ என்னாச்சு? a ஸ்கொயர் ப்ளஸ் 45 ஈக்குவல் டு 49. 49 அப்போ என்னாச்சு? a ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. மிச்சமில் a ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. கரெக்டாமா? Yes sir. எனக்கு டவுட் இருக்குதா கண்ணு? No sir. அதே மாதிரி இந்த இதுக்கு என்ன வரும்? 49 தான் வரும். கரெக்டுங்களா? Yes sir. என்னாச்சு? b ஸ்கொயர் ப்ளஸ் 40 ஈக்குவல் டு 49. கரெக்டுங்களா? Yes sir. இப்போ b ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. அப்போ b ஈக்குவல் டு எவ்வளவு? ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. Plus or minus 3. Yes sir. அடுத்தது இங்கே யாரு? c ஸ்கொயர் ப்ளஸ் 13. கரெக்டுங்களா? ஈக்குவல் டு 49. C square plus 13 is equal to 49. ஆ C square is equal to 36. கரெக்டாக இருக்குங்க. C is equal to plus or minus 6. கிளியருங்களா? எனக்கு டவுட் இருக்குங்களா? இங்கே ஏபிசி வேல்யூ கண்டுபிடிச்சி வைக்கிறாங்க அண்ட் இன்வெர்ஸ் கேட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ ஏபிசி வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க. இதில் என்னாச்சும் டவுட் இருக்குதா கண்ணு? No sir. சூப்பர்மா. அப்போ ஏபிசி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? Inverse கண்டுபிடிக்கணும் sir. இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். பட் இந்த ஈக்குவேஷன் நம்ம ப்ளஸ் எடுக்குமா மைனஸ் எடுக்குமாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். நம்மளோட ஈக்குவேஷன் இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகுதான் செக் பண்ணிக்கணும். நம்ம ஈக்குவேஷன் அனதர் ஈக்குவேஷன் யார் இருக்கிறா? இந்த ஈக்குவேஷன் இருக்கிறாங்களா? இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டு நம்ம ஏபி வந்து எந்த வேல்யூ எடுக்க போகிறோங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ 6b ப்ளஸ் 6 ப்ளஸ் 6a ஈக்குவல் என்ன கிடைக்கணும்? 0 கிடைக்கும். Yes sir. அப்போ போடுங்க பார்க்கலாம். பியோட ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 3. அப்போ 6 into 3 plus 6 plus 6 into 4. 6 into 2 தானே? ஏவோட வேல்யூ 2 தானே? Yes sir. Yes sir. பியோட வேல்யூ 3 தானே? Yes sir. அப்போ 0 ஆகுதா ஆகலையா? ஈக்குவல் டு 0 ஆகணும், ஆகுதா ஆகலையா? 6 into 3 plus 6 plus 6 into ஆகாதுங்க சார். ஆகலை இல்லை? எஸ் சார். அப்போ ஏ என்ன எடுக்கிறது, பி என்ன எடுக்கிறது, சி என்ன எடுக்கிறது, கரெக்டாக பார்த்து செக் பண்ணணும். சரிங்களா? எஸ் சார். அப்போ என்ன எடுத்தால் நம்மளுக்கு கிடைக்குங்கிற மாதிரி யோசிச்சு எடுக்கணும். சரியா கண்ணு? நம்ம எல்லாத்தையும் டிவைட் பண்ணா a பிளஸ் பி ஈக்குவல் டு -1 கிடைக்கும். கரெக்டுங்களா? இது பாருங்க, இது 6 டிவைட் பண்ணுங்க. 6 டிவைட் பண்ணிட்டா b பிளஸ் 1 பிளஸ் a ஈக்குவல் டு 0. அப்போ இந்த 1 இங்கே போச்சுன்னா -1. கரெக்டுங்களா? அப்போ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற வேல்யூஸ் நம்ம எடுக்கணும். எப்படி எடுக்கலாம்? காம்பினேஷன் எடுங்க. இங்கே b ஈக்குவல் டு -3 எடுங்க. அப்போ a ஈக்குவல் டு 2 எடுங்க. அப்போ என்ன வரும்? -3 ஈக்குவல் டு -1. அப்போ a ஓட வேல்யூ என்ன ஆச்சு? கன்ஃபார்மா 2 ஆச்சு. b ஓட வேல்யூ என்ன ஆச்சு? கன்ஃபார்மா -3 ஆகும். சரிங்களா? எஸ் சார். c க்கு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. c க்கு யாரை கன்ஃபார்ம் பண்ணலாம்? இவனை வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாமா? இல்லை இவனை வச்சு ஏதோ ஒரு வச்சு கன்ஃபார்ம் பண்ணு. இல்லை இங்கே கூட இருக்கிறானா? எங்கே c இருக்கிறாங்க? இங்கே கூட இருக்கிறான் c. இவனை வச்சு செக் பண்ணிடலாமா? எஸ் சார். அப்போ என்னாச்சு? இது எல்லாமே 4ஆல டிவைட் ஆகும். கரெக்டுங்களாமா? அப்போ 4 minus 3c plus okay 4 minus c plus a equal to 0. கரெக்டாமா? எஸ் சார். அப்போ என்னாச்சு? a minus c equal to -4. ஓகே. a ஓட வேல்யூ வந்து 2 னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கரெக்ட்டா? a ஓட வேல்யூ 2 னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கரெக்ட்டுங்களா? அப்போ -6.
-6 -6 வருது இல்லை +6 வருதுடா +6 வருது அப்போ -2 அங்கே போச்சுன்னா என்ன ஆகுது -c ஈக்குவல் டு -4 -2 ஈக்குவல் டு -6 மைனஸ் என்ன ப்ளஸ் ஆயிடும் அப்போ சியோட வேல்யூ என்ன கிடைக்குது +6ன்னு வருது கரெக்டுங்களா ஓகேங்க சார். புரிஞ்சுதா இல்லை டவுட் இருக்குதாமா புரிஞ்சுதுங்க சார். அப்போ ரெண்டு வேல்யூ வருது நம்ம எப்படி ஏபிசி செலக்ட் பண்ணுறோம் பார்த்துங்க இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி பார்த்துக்கணும் சரிங்களா ஓகேங்க சார். சரி இப்போ ஏக்கும் பிக்கும் போட்டீங்க இது வந்து சியும் பியும் இங்கே அப்ளை பண்ணி பாருங்க என்ன கிடைக்கும் 2 இன்ட்டு -3 -3 -2 into 6 ப்ளஸ் 18 ஈக்குவல் 0 வருதுடா கண்ணு ஏன்னா இது -6 -12 அப்போ +18 0 வரும் அப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஏபிசி வேல்யூ என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஏ ஈக்குவல் டு 2 பி ஈக்குவல் டு -3 அண்ட் சி ஈக்குவல் டு எவ்வளவு 6 கரெக்டுங்களா எஸ் சார். சரி இப்போ அந்த மேட்ரிக்ஸ் கிவன் மேட்ரிக்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ண வேணும் ஸோ கிவன் மேட்ரிக்ஸ் என்ன ஏ ஈக்குவல் டு கிவன் மேட்ரிக்ஸ் நம்ம எழுதிக்கிறீங்களா எஸ் சார் எழுதிருக்கீங்க சார். சொல்கிறேன் கண்ணு 1/7 6 3a ஏவோட வேல்யூ என்ன போடுவீங்க 2ன்னு போட்டுருவீங்க இது ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் எஸ் சார். பியோட வேல்யூ வந்துட்டு 4 -3 எஸ் சார் -3 -2 6 2 சியோட வேல்யூக்கு 6 3 எனி டவுட் மாப் டு திஸ் ஸ்டெப் நோ சார். சியோட வேல்யூ 6 கரெக்டுங்களா அதனால தான் நம்ம இதை என்ட்ரி பண்ணிக்கிறோம் சரி இப்போ ஒரு ஒர்க் முடிஞ்சது ஏபிசி கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது யார் வேணும் நம்மளுக்கு இன்வெர்ஸ் வேணும் ஏ இன்வெர்ஸ் வேணும் ஆல்ரெடி கிவன் தட் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் நான் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்க்கு 2 டெஃபினிஷன் சொல்லிட்டேன் கரெக்டுங்களா ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னா 2 டெஃபினிஷன் எய்தர் A into A transpose equal to I or A transpose equal to A inverse கரெக்ட்டுங்களா A inverse yes sir. அப்ப A inverse equal to A transpose வேல்யூ எடுங்க 1/7 6 -3 2 -3 -2 6 263 அவ்வளோதாங்க ஓகே என்ன கஷ்டம் அப்போ நம்ம ஏபிசி வேலையும் மறக்காமல் எழுதிடுவோம் கரெக்டாக வருதா இல்லைன்னா அந்த ஈக்குவேஷன் இன்னொரு ஈக்குவேஷனையும் போட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம்